வாய்க்கு ருசியா நல்லா சுருக்குன்னு குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த பூண்டு மிளகு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. கோல்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் அரிசி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டா வறுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு வானல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா தாளிப்பு வடகம், 1/2 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 கப் பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரைச்சு விழுது தேவையான தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஸ்டேஜ்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை திக்கா கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. லாஸ்டா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.